ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? சரி, போன வாரத்துலயும் சரி இந்த வாரத்துலயும் சரி ரெண்டு நியூஸ் டாப்ல போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிகோ, அதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டா பார்த்துட்டோம். செகண்ட் ஒன் கெய்ன்ஸ் டெக்னாலஜி. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்ன பிரச்சனை கெய்ன்ஸ் டெக்னாலஜில? ஏன் ஷேர் பிரைஸ் கம்மியாச்சு? அதை விளக்கலாமா? இப்ப கம்பெனி வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா அவங்களோட கணக்கு விவரங்கள்ல சில தவறுகள் நடந்திருக்கு. இதனாலதான் முதலீட்டாளர்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் வந்திருக்கு. ஸோ எல்லாரும் செல் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸும் ஷேர் ப்ரைஸும் 30% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு கடந்த ஒரு வாரத்துல மட்டும். இதை கம்பெனி ஏத்துக்கிட்டாங்களா இதுமாரி தவறுகள் நடந்திருக்குன்றத? எஸ், அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அவங்க தரப்புல இருந்து தவறுகள் நடந்திருக்கு, இது ஒரு திட்டமிட்ட மோசடி இல்லை, ஏதோ தவறாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. முதலீட்டாளர்கள் நிறுவனமான கொட்டக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்பந்தப்பட்ட தரப்பு பரிவர்த்தனைகள், அதாவது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அவங்களோட சப்சிடரிக்குள்ளேயே டிரான்சாக்ஷன் பண்ணதுல ஏதோ முரண்பாடுகள் இருக்குன்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் அறிக்கையை வச்சிருக்காங்க. கொட்டக் அறிக்கை வெளியான பிறகுதான் பங்கோட விலை 20%லேருந்து 30% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. மேக்சிமமா 30% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்தது கெய்ன்ஸ் டெக்னாலஜி. ஸோ அதுல இருந்து இன்னும் 30% ஃபால் ஆகி டோட்டலா 50% ஃபால் ஆயிருக்கு. ஒரு வருடத்தோட ஹைன்னு பாத்தீங்கன்னா 52 வீக் ஹை 7,825 per ஷேரா இருந்தது கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட ஷேர் பிரைஸ் 52 வீக் ஹை. அதுல இருந்து பாதிக்கு மேல கம்மி ஆயிட்டு, அதாவது 3,800 வரைக்கும் வந்திருக்கு. 3,800 எஸ்டர்டே க்ளோசிங் பிரைஸ், நான் சொல்றது எஸ்டர்டே க்ளோசிங் பிரைஸ் 3,800. ஸோ அது வரைக்கும் வந்திருக்கு. கம்பெனி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அவங்களோட கணக்கு வழக்க சரிபார்க்க சாஃப்ட்வேர் சோதனைகள்லாம் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஆடிட்டரையும் மாற்றம் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் ஆடிட்டர். பணப்புழக்கத்தை கேஷ் ஃப்ளோவையும் வலுப்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுமாரி பல நடவடிக்கைகள் எடுத்து இதை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும்? இவ்வளோ இதுமாரி தவறுகள் நடந்திருக்கு, திரும்ப அது ரிப்பீட் ஆகாம இருக்கணும். ஸோ அப்படி எப்படி எதிர்கால வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்? முதலீட்டாளர்கள் எப்படி திரும்பவும் உள்ளார வருவாங்க? ஸோ இதுக்கு என்ன எதிர்கால வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட பிஎல்ஐ திட்டங்கள், பிசிபி திட்டங்கள் எல்லாம், புதிய ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் திட்டம் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ இது சப்சிடரியோட மிஸ்மேட்சஸ் தான், இது பெருசா எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் துறையில உள்ள பெரிய வளர்ச்சி வாய்ப்புகள்லாம் இந்த கம்பெனிக்கு நிறைய கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பங்கு விலை இப்ப குறைந்திருந்தாலும் ஸோ நீண்ட கால எதிர்நோக்கத்துக்கு பார்க்கும்போது இந்த பங்கு விலை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு மெக்வரி இதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 1,700 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 50% டவுன் ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், 7,700 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட துணை நிறுவனம் சப்சிடரி தமிழ்நாட்டில் புதிய உற்பத்தி நிலையங்களும் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதுவும் 4,995 crore இந்த முதலீடு செய்ய போறோம்னு MOU போட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட. ஸோ இதெல்லாம் தான் ஃபியூச்சர்ல எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இப்போதைக்கு சப்சிடரிஸ்ல உள்ள மிஸ்மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதை நாங்கள் செட்டில் செஞ்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க கெய்ன்ஸ் டெக்னாலஜி. ஸோ இது லாஸ்ட் வீக்லேருந்து இந்த வீக் வரைக்கும், நேற்று வரைக்கும் திங்கட்கிழமை வரைக்கும் 50% டவுன் ஆயிருந்தது. இன்னைக்கு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,024 வரைக்கும் போயிருக்கு. அடுத்தது என்ன இன்னைக்கு பரபரப்பா மார்க்கெட்ல போயிட்டு இருக்குன்னா, அரிசி, இந்திய அரிசி ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வரி விதிக்கப்படலாம்னு US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதனால இன்னைக்கு முதலீட்டாளர்கள் மத்தியில பயம் ஏற்பட்டிருக்கு, பங்குகள் வேகமா சரிஞ்சிருக்கு. L&T Foods 6%, more than 6%, GRM Overseas 4%, KRBL, Kohinoor Foods இது எல்லாமே 1% இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்திருக்கு. இந்தியா தனது மொத்த அரிசி ஏற்றுமதியில 5% மட்டும்தான் அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வரி விதித்தாலும் இந்திய நிறுவனங்களுக்கு எந்த இத பாதிப்பும் இருக்காது. மொத்த ஏற்றுமதியில பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உண்மை வெளிவந்த பிறகு பயம் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப செட்டில்மெண்ட் ஆயிட்டு வருது. இறங்கின பங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவுடைய முக்கிய ஏற்றுமதி என்ன, சந்தைகள் என்ன அரிசியில மெயினா பார்த்தோம்னா சவுதி அரேபியா, UAE, ஈரான் இது போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரிசி வகைகள் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு. எனவே அமெரிக்காவோட வரி பாதிப்பு இந்திய சந்தைக்கு பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்லி கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ட்ரம்ப் என்னதான் சொல்லியிருக்காங்க? அமெரிக்க விவசாயிகள் பாதுகாக்க இறக்குமதி வரிகளை ஆக்ரோஷமா பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. இந்திய அரிசி குறைந்த விலையில் கொடுக்கப்படுவதாக சொல்லியிருக்காரு. நம்ம ரைஸ் கம்மி விலையில கொடுத்துட்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. இதை அமெரிக்க விவசாயிகளை பாதிக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனால ஃபியூச்சர்ல டாரிஃப் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எதுவும் பர்சன்டேஜ் வைஸ் எதுவும் சொல்லலை, விதிக்கப்படலாம்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இதனால அமெரிக்க விவசாயிகளுக்கு $12 பில்லியன் சப்போர்ட்டிங் பேக்கேஜா கொடுக்க போறதாகவும் அறிவிச்சிருக்காரு. நீங்க ஓலா எலக்ட்ரிக் பங்குகள் வச்சிருக்கீங்களா? அப்ப இந்த நியூஸ் உங்களுக்கு தான். வரலாறு காணாத அளவுல ஓலா எலக்ட்ரிக் ஷேர் பிரைஸ் டவுன் ஆயிருக்கு. கடந்த 8 நாட்கள்ல மட்டும் 18% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஓலோ ஷேர் பிரைஸ். இன்னைக்கு டிசம்பர் 9, ஆல் டைம் லோவை வெட்டி இருக்கு. இன்னைக்கு அவங்களோட 52 வீக் லோவையும் தாண்டி பிரேக் பண்ணி இறங்கி இருக்கு. இந்த மொத்த வீழ்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75%க்கும் அதிகமா சரிஞ்சிருக்கு. அவங்களோட அதிகபட்ச விலை 157 வரைக்கும் அவங்க பீக் போயிருக்கு. அதுலேருந்து 75%க்கு மேல சரிஞ்சிருக்கு. அவங்களோட IPO பிரைஸ் பார்த்தீங்கன்னா 75 per ஷேர் தான். அதுல இருந்து 50%க்கும் அதிகமா சரிஞ்சிருக்கு. ஒட்டு மொத்தமா இந்த 2025ல மட்டும் இயர் டு டேட் பார்த்தீங்கன்னா 60%க்கு மேல கம்மியாயிருக்கு ஓலோ எலக்ட்ரிக் ஷேர் பிரைஸ். இதுக்கு என்ன முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மார்க்கெட் ஷேர். ஸோ பங்கு சந்தையில அவங்களோட ஷேர் பிரைஸ் லாஸ் ஆயிருக்கு. அவங்களோட போட்டியாளர் நிறுவனமான டிவிஎஸ், பஜாஜ், ஹீரோவோட கம்பேர் பண்ணும்போது இவங்க 5வது இடத்துல இருக்காங்க. 2வது இவங்களோட சேல்ஸும் கம்மியாயிருக்கு. நவம்பர் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 50% கம்மியாயிருக்கு. அவங்களோட லாபம் மற்றும் கடன் கவலைகளும் இதுக்கு லாஸ் ஆஃப் ஷேர் ஆகிறதுக்கு ஒரு காரணம். தென் சர்வீஸ் ஓரியன்ட் இஷ்யூஸ், குவாலிட்டி இஷ்யூஸ். நிறைய வாடிக்கையாளர்கள், ஓலோ வாடிக்கையாளர்கள் வாங்கினவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ்ல குவாலிட்டியில நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதா. இதனால பங்கோட விலை 52 வீக் லோவையும் தாண்டி இருக்கு. சராசரி மூவிங் ஆவரேஜஸையும் தாண்டி கீழே இறங்கியிருக்கு. தொடர்ச்சியா இந்த பங்கு வீழ்ச்சியே பார்த்துட்டு இருக்கு. இவங்களோட 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 34.80. நான் இப்ப பார்க்கும்போது 34.17ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இன்னும் இன்ஃபர்மேட்டிவான நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.